ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை கேட்க போகிறோம். அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். கஜேந்திர மோக்ஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆற்றுல இருக்கிற சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே கஜேந்திர மோக்ஷம் கேட்டிருப்பா. ஆனால் அந்த கஜேந்திர மோக்ஷத்தில் கஜேந்திரன் எப்படி வந்தார், எப்படி அந்த கஜேந்திரனுக்கு இத்தனை பக்தி இருந்தது, அந்த முதலையா எப்படி முதல்ல எப்படி முதலையா வந்தது, இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. எல்லாரும் கஜேந்திர மோக்ஷத்தை பற்றி சொல்கிறா, அதோட தாத்பரியம் பற்றி சொல்கிறா. நம்ம எப்படி கஜேந்திர மோக்ஷம் உருவாச்சு அப்படின்னு பார்ப்போம். அது ஒரு சின்ன கதை தான். ஸோ நம்ம ஆற்றுல இருக்கிற குழந்தைகள் அதை கேட்டால் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. இந்திராஜும்னன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ரொம்ப பெரிய விஷ்ணு பக்தர். அவர் பயங்கர விஷ்ணு பக்தி. எதையுமே விஷ்ணு நினைக்காம செய்ய மாட்டாராம். எப்பொழுதுமே விஷ்ணு சிந்தனையிலேயே இருப்பாராம். அப்படி ஒரு பக்தி. அவர் விஷ்ணு பூஜை பண்ணும்போது பார்த்தேன்னா அவருக்கு வெளியில் என்ன நடக்கிறதுனே தெரியாதான். அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த இன்வால்மெண்ட். நமக்கெல்லாம் கண்ணை மூடின்னு உட்காந்தாலும் மற்ற சிந்தனையெல்லாம் வந்துடுறது. பகவானை தவிர்த்து மற்ற எல்லா சிந்தனையும் நமக்கு வந்துடுறது. பட் அவெல்லாம் பக்தியிலேயே மூழ்கி போய் பகவானை தவிர்த்து வேறு தாட்டே வராதான் அவளுக்கெல்லாம். ஸோ அப்படி ஒரு பக்தி அவருக்கு விஷ்ணு மேலே. ஸோ ஒரு நாளைக்கு அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சுற்றி நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. அவரை பார்க்கறதுக்கு யாரும் ஜென்ரலாக பூஜை பண்ணும்போது வரமாட்டாளாம். ஒரு நாளைக்கு துர்வாச முனிவர் அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கார். துர்வாச முனிவர் எதுக்கு பேர் போனவர்? கோபத்துக்கு இல்லையா. நிறைய கோபம் வரும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு முனிவர் அவரை பார்க்க வந்திருக்கார். அவரும் கொஞ்ச நாள் காத்துட்டே இருந்தாராம். ஆனால் அந்த மன்னன் வெளியில் வந்த பாடே இல்லை. பக்தி குடியில் விட்டு அவர் வெளியே வரலையாம். அப்படியே உள்ளே உட்காந்து பக்தியில் ஆழ்ந்து போய் இருந்தாராம். இவரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாராம். அப்புறம் சரி ஓகே பேசாமல் நான் உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாராம். உள்ளே போனால் உள்ளே அவர் வந்திருக்கிறது கூட அவருக்கு தெரியலையாம். அவர் அப்படியே தன்னை அந்த விஷ்ணுவோட திருவடியில் தன்னோட சிந்தனையெல்லாம் நிலச்சி நிற்கிற மாதிரி அப்படி ஒரு பக்தியில் ஆழ்ந்து இருந்தாராம். இவர் வந்ததே அவருக்கு தெரியல. இவரும் வெயிட் பண்ணி பார்த்தாரு. அவருக்கு இவ்வளோ நேரம் ரெஸ்பான்ஸே இல்லைன்னொடனே ஒரு கோவம் வந்துடுத்து. ரொம்ப கோவத்தோட ரொம்ப சத்தமான குரலில் சொன்னாராம், ஏ மன்னா, நீ ரொம்ப கர்வம் இருக்கிறவனாக இருக்க, பக்தியில் ரொம்ப சிறந்தவனாக இருக்கேன்ற மமதை வந்துடுத்து உனக்கு. அதனால நீ விலங்குலேயே மதம் பிடிச்ச அந்த யானையாக மாறிடு அப்படின்னு சொல்லி, யானையாக தான் நீ போகிற அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாராம். அந்த முனிவர்கிட்டேருந்து வந்த அந்த கடும் சத்தத்தினால கண் விழிச்ச அந்த மன்னன் அதிர்ந்து போனாராம். ஆஹா, நம்ம இப்படி ஒரு பாபத்தை பண்ணிட்டோமே, இவர் சாபத்தை கொடுத்துட்டாரே. அதாவது பாபம்னு சொல்கிறது அவர் அதை கவனிக்காமல் விட்டது. என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்கோன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு நீங்கள் தான் பாப விமோச்சனம் தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் இந்த ராஜா. ஆனால் அந்த முனிவர் அந்த க்ஷணம்தான் கோவம். அப்புறம் அவருக்கு தெரியுமே இவரோட பக்தியை பற்றி. அதனால் அப்படியே கூல்டவுன் ஆகிடுறார். ஓகே, அவரை பார்த்தா இவருக்கே ரொம்ப இரக்கமாக வருது. சரி, நான் நீ யானையாக போகணும்னு சபிச்சிட்டேன். ஆனால் உனக்கு நீ யானையாக இருந்தாலும் நீ திருமால் மேலே அப்படி பக்தி இருக்கிற ஒரு யானையாக போவ அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, நீ அந்த கஜேந்திரனாக இருக்கும்போது உனக்கு சாப விமோச்சனம் வேணும்னு கேட்டியோனோ, அது ஒரு குளத்தில் இருக்கிற ஒரு முதல்ல உன் காலை பிடிக்கும். அந்த டைமில் திருமாலே உனக்கு தரிசனம் கொடுத்து உனக்கு சாப விமோச்சனம் தருவார். உனக்கு இந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ அப்படி உனக்கு அந்த முதல்ல உன் காலை பிடிக்கும் போது ஆதி மூலமே நீ கூப்பிடுவ, அந்த திருமால் பறந்து உனக்காக ஓடி வருவார் அப்படின்னு சொல்லி இவர் இந்த சாபத்துக்கு விமோச்சனம் சொல்கிறார். அதே மாதிரி அந்த குரோக்கடைல் எங்கேருந்து வந்தது அந்த முதல்ல அப்படின்னு பார்த்தானா, அந்த முதல்ல கூஹூ அப்படின்ற ஒரு அரக்கன் அதோட ப்ரீவியஸ் ஜென்மத்தில் பார்த்தேன்னா, போன ஜென்மத்தில் அது கூஹூன்னு ஒரு அரக்கனாக இருந்தது. அந்த அரக்கன் என்ன பண்ணுவான்னா குளத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான்.
ஸோ யார் யாரெல்லாம் வந்து குளத்துல குளிக்க வராளோ அவளோட வந்து காலை பிடிச்சு இல்லை அவளை வந்து துன்புறுத்துறது, அவளை கடிக்கிறது, இதையே வந்து தொழிலாக வச்சுண்டு அங்கே எல்லாரையும் துன்புறுத்தின்னு இருந்திருக்கான். அப்போ ஒரு நாள் வந்து அகத்திய முனிவர் வந்து சிவனோட கட்டளைப்படி தென் திசையை நோக்கி வந்துட்டு இருந்தார். அப்போ வந்து சிவ பூஜை செய்கிற நேரம் வந்துடுத்து. அதனால குளிச்சுட்டு அங்கே இருக்கிற அந்த குளத்துல குளிச்சுட்டு அவர் வந்து சிவ பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் குளத்துல குளிக்க போகிறார். அப்போ அங்கேருந்து அரக்கன் வந்து அந்த அகஸ்தியரோட காலை பிடிச்சுட்டான். பயங்கர கோவம் வந்துடுத்தவருக்கு. ஏன்னா எப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கான் அவன்? சிவ பூஜை பண்ண போகிறதுக்காக அவர் கிளம்பின்னு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணியிருக்கான் இல்லையா? அதனால நீ வந்து இதை மாதிரி வரவா போகிறவா எல்லாரையும் காலை பிடிச்சு நீ வந்து இப்படி கஷ்டப்படுத்துறதுனால நீ வந்து முதலையாவே போயிடு அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறார். அதை அப்போ தான் இவர் அகத்தியரை கடிச்சிட்டார்ன்ற ஒரு கான்ஷியஸ் வந்து உடனே வந்து அந்த கூஹூன்ற அந்த அரக்கன் வந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். தயவுசெய்து வந்து எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்கோ, நான் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த கூஹு கேட்குறார். கேட்ட உடனே அதுக்கு அவர் சொல்கிறார், இந்த நீ வந்து கஜேந்திரன்ற யானை இந்த குளத்துல குளிக்க வருவான். அப்போ குளிக்க வரும்போது நீ வந்து அவரோட காலை பிடிப்ப. அப்போ திருமால் வந்து தரிசனம் கொடுத்து அந்த உன்னை வந்து அவரோட சக்கராயுதத்தால் வந்து உனக்கு வந்து உன் மேலே அந்த சக்கராயுதம் பட்ட உடனே உனக்கு சாப விமோச்சனம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அந்த சாபத்துக்கு விமோச்சனமும் தரார். இந்த கபிஸ்தன்ற கோயிலுக்கு முன்னாடி கிழக்கு திசையில் உள்ள கபில தீர்த்தத்தில் இது நடக்கும் அப்படின்றதையும் அந்த முதலைக்கு அந்த 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 அரக்கனுக்கு வந்து அவர் சொல்கிறார். இதுதான் வந்து கஜேந்திர மோட்சத்தோட முன்கதை. நமக்கு இந்த புராணம் தெரியும், ஆனால் அந்த புராணத்துக்கான பேஸ் ஸ்டோரி என்னன்னு நமக்கு தெரியாது. எப்படி அந்த புராணம் அமைஞ்சுதுன்னு நமக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த சின்ன இனிஷியேட்டிவ் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற குழந்தையெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டுமே, அதுக்காக தான். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா.